என்னுடைய பேர் ஜி ஜெயஸ்ரீ. நான் வந்து எஸ்எம்இகேசி கிளப்பில் ஒட்டஞ்சத்திரத்தில் வந்து இருக்கேன். மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி ஆல் இண்டியா விளாண்டேன். எல்எம்என்யூ தர்பங்கா யூனிவர்சிட்டி கூட எங்களுக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனல் நடந்துச்சு. இப்போ லாஸ்ட்டில் 5 மினிட்ஸ் அப்போது நான் தான் ரைட் போயிருந்தப்போ அவங்க வந்து நான் வந்து கிக் விட்டு அவங்க வந்து என்னை அடித்தாங்க. நானும் என்னுடைய தற்காப்புக்காக வந்து அவங்கள திரும்பி ரிட்டன் அடித்தேன். என் பிளேயர்ஸ்லாம் அப்புறம் வந்தாங்க. அப்புறம் வந்து கோச்சஸ்லாம் வந்து மறிச்சு விடுறதுக்கு தான் வந்தாங்க. அது வந்து அடிச்சுங்கிறத வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து எல்லாம் பிரிச்சுட்டு வந்ததே அது வந்து ரொம்ப சண்டையாயிடுச்சு. அஃபிஷியல்ஸும் எதுவுமே பண்ணலை. எங்களை வந்து அவங்களும் வாண்டடாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சை வந்து கூட்டிகிட்டு போய் ஆக்சுவலாக அவங்க அடித்தாங்க. நாங்கள் வந்து சரி பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டன் வர்றப்ப எங்களுடைய கோச்சு 2 கையும் பிடிச்சிட்டு போய் ரூம்குள்ளே பாண்டி சாரை தான் கொண்டு போய் அழைச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க தான் அடித்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்களுடைய சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். சார் வந்து எங்களோட மினிஸ்டருக்கு செல்வகுமார் சாருக்கு வந்து நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து ஆக்சுவலாக எஸ்எம்இகேஸோட கோச் அவங்க. அப்புறம் எங்கள் சார் வந்து மினிஸ்டருக்கு சக்கரபாணி மினிஸ்டருக்கு வந்து உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்தமாரி ப்ராப்ளம் அங்கன்னு. அவங்க வந்து டெப்டி சிஎம்க்கு வந்து கால் பண்ணி சொன்னாங்க. உடனே அதுக்கு உண்டான அந்த இஷ்யூ நடந்ததால் உடனே அதுக்கு உண்டான எல்லா ரியாக்ஷனுமே அங்கே கரெக்டாக நடந்துச்சு. எங்கள் சாரை வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயினா டெப்டி சிஎம் வந்து பேசினதில் டக்குன்னு வந்தவங்க வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ரிட்டன் போனால் போதுன்னு இருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக அங்கேருந்து அமுச்சு விட்டாங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே அக்காமடேஷன்லேருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ எப்படிமா இருக்கு உங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இல்லைங்க எதுவுமே எழுதலை. இல்லை அவங்க வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கட்டியுமே வந்து பேசிட்டாங்க. டெப்டி சிஎம் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டாங்க. எல்லாமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டாங்க. நார்த் சைடுமே சரி டெப்டி சிஎம் பேசினோடனே எல்லாமே வந்து ரொம்ப இதாக நடந்துச்சு.